ஹலோ மை டியர் 11 and 12 காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறது எங்கே அப்படின்னா கான்செப்சுவல் வைஸ் எக்கனாமிக்ஸ்ல இருந்தாலும் நம்பர் வைஸ் அப்படின்னா அது காமர்ஸ்ல தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 25+ சாப்டர்ஸ் இருக்கு. நீங்க 11ஆ இருந்தாலும் 12ஆ இருந்தாலும் இதுல 11க்கு வந்து ஒரு படி மேல போய் நம்மளுக்கு 33 சாப்டர்ஸ் இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்றது, எந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட்டா ஒமிட் பண்றது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு வெயிட்டேஜ்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இஃப் யூ ஆர் 12th ஸ்டாண்டர்ட் கைண்ட்லி இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நம்ம 5 மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறதெல்லாம் 2024ல 5 மார்க் கேட்ட சாப்டர்ஸ் தான். ஸோ அதுக்காக இந்த சாப்டர் மட்டும் தான் படிச்சுட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதை வந்து மோர் ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் தனியாக கொடுக்காம நம்ம புக் இன் சைட்ல இருந்து எங்க வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அதுக்காக புக் இன் சைடுக்காக தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சாப்டர் 2ல இருந்து புக் இன் சைட்ல 1 மார்க்குக்கு கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் சாப்டர் 9ல இருந்து புக் இன் சைடுக்கு 3 மார்க்குக்கு கொஸ்டின் வந்திருக்கு. தட் இஸ் யுவர் 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு டாப்பரா இருக்கீங்க, சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் சாப்டர் 16ல இருந்து பாருங்க, நம்மளுக்கு 6 மார்க்குக்கு வந்திருக்கு. அதுல 7 மார்க் தான் அந்த லெசன்ல வெயிட்டேஜே, ஆனா அதுல 6 மார்க் வந்திருக்கு. அண்ட் 21லயும் புக் இன்சைட் வந்திருக்கு. அண்ட் 26லயும் புக் இன்சைட் வந்திருக்கு. அண்ட் 11 காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 26th சாப்டர் நான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். பிகாஸ் எல்லா வருஷமும் அந்த சாப்டர்ல இருந்து மேண்டேட்டரியா புக் இன்சைட் வந்துட்டே இருக்கு. அதனால நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சாப்டர்ல கொஞ்சம் புக் இன்சைடும் படிச்சுட்டு போங்க உள்ள. அண்ட் இது வந்து நம்மளோட 33 சாப்டர்ஸ்க்கு உள்ளது. இங்க பாருங்க, இந்த 29th லெசன் அண்ட் 31 லெசன் வந்து மார்க்கே இல்ல. இதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப லைவ்ல இந்த லெசனை கேட்கும்போது நான் இந்த லெசனுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணாத ரீசனும். ஏன்னா நம்ம மார்க் இல்லாத லெசனை படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா? பிகாஸ் பப்ளிக் ரொம்ப நெருங்கிடுச்சு, நம்மளுக்கு டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் நீங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் இங்க லிஸ்ட் பண்றேன். உங்களோட டாப் ப்ரையாரிட்டி டாப் 5 மார்க்ஸ் அப்படின்னு ஒரு சில சாப்டர்ஸ் இருக்கு. அந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க வந்து 12ஆ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 அண்ட் 23 அண்ட் 5, 8, 11 அண்ட் 19 இது வந்து டாப் மார்க்கு உள்ளது. அண்ட் நீங்க 11ஆ இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து பின் பண்றேன். அதை நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல அரௌண்ட் ஒரு 30ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் 5 மார்க் இருக்கும். தாராளமா இதை படிச்சு முடிச்சிடலாம். நீங்க வந்து நிறைய இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட 5 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அரௌண்ட் 35 மார்க்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா? அதனால 5 மார்க்குக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 hour உட்காந்துட்டு இல்ல 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதை தாண்டி காமர்ஸ்ல நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் தான். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸை நீங்க படிச்சுட்டு போறது மூலியமா நான் ஒரு ரஃப் கால்குலேஷன் சொல்றேன். நீங்க 12th ஸ்டாண்டர்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இந்த வெறுமனே டிஃபரன்சியேஷன்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 17ல இருந்து 21 மார்க்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதாவது இது 2 மார்க்கா இருக்கலாம், 3 மார்க்கா இருக்கலாம், அண்ட் 5 மார்க்கா கூட இருக்கலாம். 5 மார்க்ல சொல்லவே வேணாம், 3 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அரௌண்ட்லி ஒரு 15 மார்க்ஸ் அதுல இருந்து மட்டுமே வந்துடுது. அதனால டிஃபரன்சியேஷனை தனியா ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் அது தனியா இருக்கிற ஃபைலையும் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு பின் பண்றேன். இதுக்கும் மேல உங்களுக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னா மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் தான். எக்ஸாம் பக்கத்துல வந்துட்டதுனால நம்ம கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். அந்த மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, போத் 11 அண்ட் 12க்கு காமர்ஸ் கூட மினிமம் மெட்டீரியல் நான் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் மட்டும் தானே கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நோ வரிஸ். நான் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க் அது போக 5 மார்க் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை பின் பண்றேன். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க 11ஆ இருந்தா அதுக்கு ஒரு தனி ஃபைல் பின் பண்றேன், அண்ட் 12ஆ இருந்தா அதுக்கு ஒரு தனி ஃபைல் பின் பண்றேன். இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து உங்க எக்ஸாமுக்கு கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதை தாண்டியும் நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து 10 சாப்டர் இல்லை, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 25+ சாப்டர்ஸ் இருக்கு. இதை தாண்டி நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளால தாராளமா 90+ ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்டா? பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் ஜஸ்ட் ஒரு 50 தான், ஒரு 60 தான் அப்படின்னா நான் இங்க கொடுத்துருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை நீங்க படிச்சீங்கனாலே இட் இஸ் மோர் தேன் ஃபார் இனஃப். இது போக நம்மளுக்கு நான் ஒரு லைவ் வீடியோக்கு கீழேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பின் பண்ணியிருப்பேன். அது புக் இன்சைட் ஆகட்டும், 30-40 கம்பல்சரி ஆகட்டும், இல்ல வந்து எக்கனாமிக்ஸ் மாதிரி பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இல்ல டூ யூ நோ கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் பின் பண்ணியிருப்பேன் இல்லையா? அதுக்கு 12th அண்ட் 11th காமர்ஸ் ரிலேட்டடா நான் உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன பின் பண்ணணும் அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ தட் நீங்க தேடி கஷ்டப்பட்டு எதையுமே படிக்க வேணாம். இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்டை பிக் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்க படிச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு மேல டெய்லி நம்ம லைவ் கிளாஸஸ் படிச்சுட்டு இருக்கோம்.
7:30க்கு நம்ம 12th இருந்தா படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்டா இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு 8:15க்கு படிச்சுட்டு இருக்கோம். அது போக சண்டேஸ்லயும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு இல்லையா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ சண்டேஸும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த கிளாஸஸ் போறது இன்னுமே தெரியாது அப்படின்னா நீங்க வந்து கீழே தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல நம்மளுக்கு டைம்லி அப்டேட்ஸ் எல்லாமே வரும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம அதுல நிறைய கீ பாயிண்ட்ஸ் கூட போட்டுட்டே தான் இருக்கும். உங்களுக்கு யாராவது தெரியல அப்படின்னா நீங்க இந்த நம்பர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே ஆகட்டும், இல்லை வந்து நீங்க டெய்லி அட்டன் பண்ற லைவ் வீடியோக்கு கீழே ஆகட்டும், நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதை சப்ஜெக்ட் என்ன ஸ்டாண்டர்டு, அதுல உங்களுக்கு பர்டிகுலரா என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அந்த கமெண்ட் கீழே சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஒரு கமெண்ட்டையும் படிச்சு அதுக்குள்ள கான்செப்ட் தான் அப்கமிங் கிளாஸஸ்ல எடுத்துட்டு வரேன். ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.